அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பதவியேற்றிருக்காங்க. வாழ்த்துக்கள், அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, போன அரசு 10 லட்சம் கோடி கடனில் விட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு முன்மொழிஞ்சிருக்காரு. அது எப்படி பார்க்குறதுன்னா, நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த வாக்குறுதியெலாம் கொடுத்தீங்க. மக்களுக்கு 2500 பணம் கொடுக்குறேன்னு நீங்கள் 200 யூனிட் ஃப்ரீன்னு 200 யூனிட்லையுமே நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, 500 யூனிட்டுக்கு மேலே செலவு பண்ணால் அந்த 200 யூனிட் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வச்சுட்டுக்கிறீங்க. மாமன் சீர்னு சொன்னீங்க. படித்த பட்டதாரிகளுக்கு 4000 போகிறேன்னு சொன்னீங்க. இதெல்லாம் இந்த கடன் சுமையெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் சொன்னீங்க. போன ஆட்சியில் 2021 2026 வரைக்கும் கடன் தொகை 2,87,000 கோடி மட்டும்தான் கடன். அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அவங்க வச்சுட்டு போயிருப்பாங்க. 5 லட்சம் கோடி 2011 2021 வரைக்கும் 5 லட்சம் கோடி. அது யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே பீரியடில் வச்சுருக்காங்க. சேர்த்து உங்களுக்கு 7.5 லட்சம் 7.25 லட்சம் கிட்டத்தட்ட வருது. அது நீங்கள் சொல்லணுன்னா, இதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த வாக்குறுதி கொடுத்தீங்க. நான் பண்ணுறேன்னு சொன்னீங்க. 2500 பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னீங்க. இதெல்லாம் நீங்கள் தரலன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம். தரேன்னு சொல்லிட்டு மக்களை ஏன் இந்த மாதிரி ஏமாத்துறீங்க? அதுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வராமல் விட்டுருக்கலாம்ல. மக்கள் முழுசாக உங்களை நம்புகிறாங்க. இவ்வளோ கோடி பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, அந்த மக்களை நீங்கள் ஏமாற்றாமல் தயவு கூர்ந்து நீங்கள் ஆட்சி சிறப்பாக நடத்தணும்னு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.